கிராம முன்னேற்ற சங்கம் சார்பில் இன்று ஈந்தவரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற கிராம வாழ்வியல் சார்ந்த நிகழ்வை நடந்து கொண்டிருக்கின்ற கிராம முன்னேற்ற சங்க நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஈந்தாபுரம் கிராம முன்னேற்ற சங்க செயற்குழு தலைவர் திருமதி நிஷா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மண்டல நிர்வாகி திருமதி ஆக்னஸ் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை நல்ல சிறப்புரையாற்றிய நமது பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்முடைய மண்ணில் மறைந்த இந்த கிராம முன்னேற்ற சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னால் நாஞ்சில் நாணம் நிகழ்ச்சி நம்முடைய மறை மாவட்டத்தில் சிறப்பாக நடத்தியவர். நமது பங்கில் பல்வேறு இளைஞர்கள் இசை நிகழ்ச்சியை கற்பதற்கு மிக ஆர்வமாக ஊக்கம் அளித்து இன்று பல்வேறு இளைஞர்கள் இசையில் வல்லவராக திகழ்வதற்கு ஒரு காரணமாக இருந்தவர்கள். அதை இன்று நான் நினைவு கூறுகிறேன். அதுபோல இந்த கிராம முன்னேற்ற சங்கத்தையும் அனைத்து சமயத்தினரையும் இணைத்து மிக ஆர்வமாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நடனம் ஆடிய கலை நிகழ்ச்சிகள் நடத்திய உறுப்பினர்கள், அதே போல வில்லுப்பாட்டு மூலம் இயற்கை வாழ்வியலை நமக்கு அழகாக எடுத்து சொன்னவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்களெல்லாம் தெரியும். நான் என்ன நினைத்தேன் என்றால் கிராம முன்னேற்ற நிகழ்ச்சி என்றுதான் நினைத்து கொண்டிருந்தேன். இங்கே சமூக அரங்கத்தில் உள்ளே வரும்போதுதான் தெரியும் இந்த வாழ்வியல் சார்ந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக நமது மண்ணின் மேம்பர் கூறினார்கள். நமது இயற்கை சேர்க்கை மனிதனுக்கு எதிலிருந்து உருவாகிறது என்றால் தெரியுமா? ஆதி மனிதன் இயற்கையிலிருந்து செயற்கைக்கு எப்பொழுது மாறினான் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஹலோ அண்ணா அண்ணா தெரியுமா? தெரியாது, வாய்ப்பில்லை. உலகத்தில் உள்ள உயிரினத்தில் ஒரே ஒரு உயிரினம் தன் உணவை தயாரிக்கிறது. அது மனிதனம் மட்டும்தான். வேற எந்த உயிரினமும் தனக்கு உணவை தயாரிப்பதில்லை. என்னைக்கு தன்னுடைய உணவை தயாரிக்க மனிதன் தொடங்குகிறானோ அந்த இயற்கை செயற்கையாக மாறிவிட்டது. அது சுமார் எத்தனை நூற்றாண்டுகளில் நீங்களே ஒரு கற்பனை செய்து பாருங்கள். அன்றுதான் செயற்கை உருவாகிறது. நீங்கள் நினைக்கலாம் தேனி எறும்பு போன்றவர்கள் உணவை அவர்கள் சேகரிக்கதான் செய்கின்றன தவிர உணவை தயாரிப்பதில்லை. அந்த உணவை தயாரிக்க தொடங்கினதிலிருந்து தான் நம்முடைய பாரம்பரியம் இயற்கை அழிந்து செயற்கை உருவாகிறது. இதுதான் அடிப்படை. அது குழந்தையிலிருந்து தான் நமக்கு தொடங்குகின்றது. நம்ம பிறந்த சிறு குழந்தைகள் இளைஞர்களுக்கு தெரியாது, இளம்பெண்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. குழந்தைகள் பிறந்தா முதல்ல ஜலதோஷம் என்ன பண்ணுவாங்க? சுமார் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க? ஜலதோஷம் வந்தா என்ன செய்வீங்க தெரியுமா? தெரியுதா? என்ன செய்வீங்க? மருந்து கொடுக்கலாம். குழந்தைக்கு மூக்கில கை அடைச்சா என்ன செய்வீங்க?
வருதா இல்ல பாட்டி என்ன செய்வாங்க மூக்க உறிஞ்சி அந்த சளியை வெளியில எடுத்து துப்புவாங்க. இதுதான் முதல்ல உள்ள அன்றைக்கு இயற்கை வைத்தியம். இதெல்லாம் ஒரு மாதிரி முகத்தை வைக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய குழந்தைகள். நம்ம என்ன செய்யறோம் பாருங்க, சளி குழந்தைக்கு ஜலதோஷம் வந்தோம்னு என்ன செய்யறோம், மருத்துவ ஊசி போடுறோம். அது தேவையில்லை. ஜலதோஷம் வந்து சளி வந்து நம்ம வந்து வாழ்வியலுக்கு எதிரான ஒரு உடம்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா அந்த அதை வந்து வெளிப்படுத்தணும். ஒரு மாசு வெளிப்படுத்துறதா அதுக்கு மருந்து தேவையில்லை. அந்த சின்ன குழந்தைக்கு நீங்க பிறந்ததுல இருந்து என்னைக்கு இந்த சளியை இயற்கை மூலியம் வெளியேறாம ஊசி போட தொடங்குறதோ அன்னையிலிருந்து குழந்தை வந்து செயற்கையான வாழ்க்கைக்கு அது உருவாயிருக்கு. சரியா? அன்னையிலிருந்து நீங்க மருத்துவமனையை கூட்டிட்டு போய் அது மரண வர வந்து அந்த குழந்தை வந்து மருத்துவமனைக்கே போயிருக்காங்க. ஒவ்வொரு அடிப்படையும் அந்த நீங்க அழைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல நமக்கு தமிழக வாழ்வியல் என்ன வந்து சொல்லுதுன்னா தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு எல்லாமே ஒவ்வொரு சகோதரி சொல்ற மாதிரி குறிஞ்சி, முல்லை, பாலை ஒவ்வொரு மக்களுக்கும் தமிழக வாழ்வியலாளர்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு முறையான இயற்கை உணவு சார்ந்த தன்னுடைய வாழ்வியலை தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்தை சார்ந்த ஒரு உணவு பாரம்பரியம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உணவு பாரம்பரியம் வந்து இப்பொழுது வந்து வெளிநாட்டு தாராளமயமாக்கல் அதிலே அழிந்திருக்கு. இதை நீங்கள் தொல்காப்பியம் படிக்கலாம் தெரியாது. தொல்காப்பியம் பிறந்தவரே நமக்கு தெரிய சான்ஸ் இல்லை. தொல்காப்பியம் ரெண்டு பிறந்தா தெரியுமா? தொல்காப்பியம் ரெண்டு பிறந்தா தெரியுமா? என்ன மண்டலத்தில் பிறந்தாரு. தமிழுக்கு ஒப்பிலக்கம் எழுதினாரு. அது நமக்கு மொழியும் ஒரு வாழ்வியல் தான். தமிழுக்கு ஒப்பிலக்கம் எழுதினாரு தொல்காப்பியம். பிறந்தது வந்து காப்பி கட்டலாம், காப்பி கட்டலாம் தான் பிறந்திருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கேரளாவுக்கு இங்கே வந்தோம் இல்லையும், தமிழ்நாடு கன்னியாகுமரி தான் தமிழுக்கு அடிப்படை. தொல்காப்பியத்தை படித்து பார்த்தா நம்ம பேசக்கூடிய அத்தனை மொழிகள் நம்ம இந்த வெட்டார நம்ம பேசுகிற அந்த வழக்கு மொழி அத்தனை தொல்காப்பியத்தில் இருக்கும். நம்ம கேட்க மாங்காய் புக்கில் வருது. மாங்காய்னா தொல்காப்பியத்தில் வரும். அதே போல ஒவ்வொரு நம்ம பேசக்கூடிய நம்ம ஊரில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அதுதான் தமிழ். நம்ம புக்கில் படிக்கிற தமிழ் இல்லை, அதுக்கு அடுத்த செய்தி அது நவீனமயமாக்கப்பட்டது. அதனால நம்ம மொழியையும் இழந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல நம்ம தற்சார்புக்கு சொன்னாங்க. தற்சார்புக்கு இப்போ நம்ம மக்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ சொல்லுவோம் தற்சார்புல வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. பொருளாதார நேரம் நமக்கு தெரியாது. பொருளாதார நேரம் தற்சார்புல எப்படி வாழணும்னு ஒரு வாய்ப்பு இல்லை. நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு அந்த 25 நாள் 30 நாள் எப்படி வாழணும்ல ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அன்னைக்கு வந்து மருத்துவமனையில் பக்கத்தில் எலும்பு முறையோ ஆஸ்பத்திரி எல்லா மருத்துவமனையும் கூட்டிகிட்டு வந்தது. யாருமே மருத்துவமனை போகல. அந்த 20 நாள் யாராவது மருத்துவமனை போய்க்கலாம். எந்த நோய் நம்மகிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம சாப்பிடணும். எல்லா மருத்துவமனையும் கோயில் மாவட்டத்தில் உள்ள அத்தனை மருத்துவமனையும் எலும்பு முறையில் மருத்துவமனை எல்லாம் கூடினாங்க. உணவு நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவையான உணவு நம்மளே தயார் செய்யணும். கிழங்கு வகைகள் எல்லாமே வாங்கிட்டோம். 30-40 வருஷத்துக்கு முன்னால அந்த பழக்க வழக்கத்துக்கு மாறணுமா? அதுதான் வந்து தற்சார்பு. தற்சார்பு இதை ஒன்றே ரெண்டு காய்கறி வந்து தற்சார்பு இல்லை. நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு சொந்தமாட்டு கடவுளுடைய வாய்ப்பு இருக்குது. தற்சார்பு அந்த வாய்ப்பை நம்ம திரும்ப நம்ம மாறிட்டோம். சரியா? அதே போல நம்ம சொன்னாங்க பல்லாசிரியர் நம்ம பள்ளிக்கு இயற்கையானது. பல்லாசிரியர் அதிலும் பல்லில் தூசியும் ஒரு மூலம் பள்ளியில் என்ன செய்யும்? இயற்கையிலேயே பள்ளியில் ஒரு அமைப்பு இருக்கு. நம்ம நைட்டு தூங்கிக்கலாம், சுற்றியோட நைட்டு தூங்கிட்டு காலையில் எழும்பும் போது ஒன்று இருக்காது. ஈரோடு எல்லாமே தானே வெளியே போகக்கூடிய அமைப்பு வந்து நம்ம பள்ளியில் இருக்கு.
நமக்கே தெரியாது. காலையில் போட்டா கண்டிப்பாக இருக்கும். நம்ம அது கூட பொறுமை இல்லை. அதை பற்றி எடுத்து பெரிய வாட்டாக்கி எல்லாம் சொல்லி நம்ம தேடிட்டு அது ஒரு வாய்ப்பு. அதே போல பள்ளிக்கு வந்து இந்த கடுக்காய் இருக்கலாம். நைட்டும் பழைய வந்து சித்தம் வந்து பள்ளி செய்து சேர்க்க மாட்டாங்க. கடுக்காய் தண்ணியில் கலக்கி அல்லது பழைய காலத்தில் சித்தம் என்ன செய்வாங்க, அதை வந்து கையில் உரசி சிறு அளவு தூங்கி நின்று சாப்பிடுவாங்க. அதே போல காலையில் நம்ம பருத்து வைக்க பழக்கம் இல்லை. இங்கே நைட்டு வந்து கடுக்காய் வந்து சிறு அளவு தண்ணியில் கழுவி குடிச்சு பாருங்க. காலையில் பருத்து தேவையில்லை. பள்ளி சுத்தமாக தான் இருக்கும். பல்படியும் பேஸ்டும் தேவையில்லை. அப்படிப்பட்ட இயற்கையான உணவு. அதே போல அறுசுவை உணவை நம்ம கேட்கிறோம். அறுசுவை உணவுல என்னென்ன உணவெல்லாம் நம்ம தினமும் சாப்பிட்டோம் தெரியுமா? அறுசுவை எல்லாம் இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு. இந்த நாளை தான் நம்ம என்ன செய்யறோம்? அன்றாடம் சாப்பிட்டு இருக்கோம். கசப்பையும் துவர்ப்பையும் நம்ம மறந்துட்டோம். அந்த அறுசுவை உணவும் உடம்புக்கு கட்டாயம் தேவை. கசப்பும் துவர்ப்பும் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். கசப்புனா என்னது? பாகற்காய் நிறைய இருக்கு. பாகற்காய், நேரங்காய், கடுக்காய், இதெல்லாம் உணவு தான். கடுக்காய் இரவு கடைசி போகும்போது கடுக்காய் சாப்பிடும். சாப்பாடு வந்து போனாங்க. கடுக்காய் போட்டு சிக்கல்கள் வந்து கையில் வச்சு சாப்பிடுவாங்க. அதே போல துவர்ப்பு, வாழைக்காய், நெல்லிக்காய் வந்து துவர்ப்பு இனத்தில் சேர்ந்தது. அதனால நம்ம இயற்கையிலே வாழ்வோம், இயற்கை சார்ந்தே வாழ்வோம். நல்ல ஒரு அமைப்புகள் எல்லா மூலிகைகளும் வச்சிருக்காங்க. எல்லா மக்களும் வந்து என்னுடைய வாழ்க்கையை